சிபிஎஃப்சி அப்படிங்கிற சென்சார் போர்டை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிபிஎஃப்சிங்கிறது வந்து 1920ல ரீஜனல் சென்சார் போர்டுங்கிற நேம்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1952ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சிபிஎஃப்சி தான். ஆனா ஃபுல் ஃபார்ம் வேற. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார்ஸ் தான் பேர் வச்சிருக்காங்க, சினிமோகிராஃபி ஆக்ட் படி. அப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ணி 1983ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் சொல்லி பேரை மாத்திருக்காங்க. இதோட வேலை என்ன அப்படின்னா, நம்மள மாதிரியான இந்திய மக்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்தியா ஃபுல்லாவுமே இந்த ஒரே அமைப்பு தான் இருக்கு, இவங்க தான் எல்லாத்தையுமே தணிக்கை பண்ணுவாங்க. நம்மள மாதிரி இந்திய மக்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 5 பேர் கொண்ட குழு வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த படத்துல வந்து இந்த படத்தோட காட்சிகள் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து தவறா இருக்கு அப்படின்னா, படத்தோட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர் கிட்டையும் இந்த படத்துல இந்த சீன் பர்டிகுலர் இந்த சீன் தப்பா இருக்கு, மியூட் பண்ணிருங்க, இல்ல பிளர் பண்ணிருங்க, இல்ல கட் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை அவங்க பண்ணி இவங்க கொடுக்குற சர்டிபிகேட்டை வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ரிவைஸ்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்புனாங்க அப்படின்னா அதுல 10 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த படத்தை பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த 5 பேர் கொண்ட குழுல சில விதமான தப்புன்னு சொல்லியிருப்பாங்களா, அதை வந்து அந்த 10 பேர் கொண்ட குழு தப்பு சொல்லலாம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய இதுதான் ஃபைனலைஸ் ஆகும். அப்படி அந்த மாதிரி. இப்போ வந்து இதுல என்னென்ன மாதிரியான சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்றேன். யூங்கிற சர்டிபிகேட் என்ன அப்படின்னா, எல்லாரும் பார்க்குற மாதிரியான, சின்ன பையன்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க மாதிரியான ஒரு ஜனரஞ்சகமான படம். யூ/ஏ அப்படின்னா பேரண்ட்ஸ் அட்வைஸ் படி பார்க்கக்கூடிய படம். இந்த யூ/ஏலையே யூ/ஏ12, யூ/ஏ13+, 16+ங்கிற மாதிரி கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. இன்னொன்னு ஏ. இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா அடல்ட் கண்டென்ட், 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும் தான் அந்த படத்தை பார்க்க முடியும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் எஸ்ன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இது நம்ம யாருக்குமே பெருசா தெரியாது. இந்த எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் அப்புறம் சயின்டிஸ்ட் இவங்க மட்டும் பர்டிகுலரா பார்க்க வேண்டிய படம், மற்ற யாருக்கும் இந்த படம் அளவு கிடையாது, இந்த மாதிரியான ஒரு படம். இந்த சென்சார் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மதத்தை இழிவுபடுத்துறதோ, ஏதாவது ஒரு ஜாதியை தூக்கி பிடிச்சி இன்னொரு ஜாதியை தவறா பேசுறதோ, நம்ம இந்திய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தை பிரிக்க பார்க்கறதோ, ஏதாவது ஒரு வார்த்தைகள் டயலாக் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருந்தாலோ, ஏதாவது ஒரு தவறான காட்சிகள், செக்ஷுவல் கண்டென்ட் அதிகமா இருந்தாலோ, நியூடிட்டி அதிகமா இருந்தாலோ, இல்ல இந்தியாவை தவறா பேச மாதிரியான சித்தரிக்கிற மாதிரியான காட்சிகள் இருந்தாலோ இந்த சென்சார் போர்டு வந்து அதை நீக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சுதான் அவங்க இந்த விஷயங்களை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இது எந்த அளவு முழுக்க முழுக்க இண்டிபெண்டா இருக்கு அப்படிங்கிறது சரியா தெரியல. இதான் சென்சார் போர்டை பத்தின ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.